92.7 பிக் எஃப்எம்மின் சிவம். இது முழுக்க முழுக்க கதாசிரியரின் கற்பனை கதையே. இதில் வரும் கதாபாத்திரங்கள், பெயர்கள், சம்பவங்கள், ஒலிகள், சிந்தனைகள் அனைத்தும் கற்பனையே. யார் உணர்வையும் மனதையும் எந்த தரப்பினரையும் புண்படுத்தும் நோக்கத்துடன் தயாரிக்கப்பட்டதல்ல. இதில் வரும் கதையோ சம்பவமோ நிஜ வாழ்க்கையில் இடம்பெறுமாயின் அது தற்செயலானதே. பிக் எஃப்எம் இதற்கு பொறுப்பேற்காது. இது 92.7 பிக் எஃப்எம்மின் தயாரிப்பு. இந்த உலகில் உள்ள தாவர ஜங்கம உயிரினங்களில் சிரத்தின் தொடக்கத்திலேயே விஷத்தை உடைய ஒரே உயிரி சர்ப்பம்தான். மனிதர்கள் மனதில் இது மூட்டும் அச்சமும் கொஞ்ச நஞ்சமல்ல. காலும் கையுமின்றி ஒரு நீண்ட கோடு போல உள்ள ஒரு உருவம் வளைந்தும் நெளிந்தும் செல்வதே கூட ஆச்சரியமும் அதிர்வும் தரும் ஒரு அனுபவமாகும். இந்த உருவம் மனித மனங்களுக்குள் மூட்டும் அச்சத்திற்கு ஒரு அளவே இல்லை. பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்கிற ஒரு பழமொழியையே உருவாக்கிவிட்ட இந்த சர்ப்பங்கள் சிவபெருமானின் திருமேனியில் ஆபரணமாக திகழ்வதை சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இதன் பின்புலத்தில் ஒரு புராண வரலாறும் உண்டு. காச்சியப மகரிஷியின் மனைவியரில் இருவர் கத்துரு, வினதை. இவர்களுக்கு நடுவில் ஒரு சமயம் கருத்து வேற்றுமையால் சண்டை ஏற்பட்டது. இதில் கத்துருவின் கரம் ஓங்கிட வினதை சிறையில் அடைக்கப்பட்டாள். வினதையின் மகனே கருடன். கருடன் மிகச்சிறந்த சிவபக்தன். தாய் சிறையில் அடைப்படவும் அவளை மீட்கும் பொருட்டு தனையனான கருடன் தேவலோகம் சென்று இந்திரனுடன் சண்டையிட்டு அமுத கலசத்தை அவனிடம் இருந்து பறித்து கொண்டு சென்றான். அதை கத்துருவுக்கு வழங்கி தாயை விடுவிக்கச் செய்ய வேண்டும் என்பது கருடனின் விருப்பம். கத்துரு பெண்ணாக இருப்பினும் அவள் சர்ப்பவம்சம், நாகலோகத்தைச் சேர்ந்தவள். அவள் அமிர்தத்தை உண்டால் அழியா பெருவாழ்வு பெற்று விடுவாள். கிரத்தில் விஷத்தை உடைய சர்ப்பங்கள் அழியா பெருவாழ்வு பெற்றால் மற்ற உயிரினங்கள் என்னாவது? இதை அறிந்த தேவர்கள் காக்கும் கடவுளான திருமாலிடம் முறையிட திருமாலும் திருவுள்ளம் கொண்டு கருடனை தடுத்து வினதையை சிறை மீட்க தான் உதவுவதாக கூறி அவ்வாறே செய்ய கருடன் அந்த நொடி முதல் மாலின் அடியவனாக மாறி வாகனமாகவும் மாறினானாம். நாகலோகத்தைச் சேர்ந்த கத்துருவோ அடைக்கலம் தேடி சிவபெருமானை அடைந்தாளாம். அவளையும் அவளது புத்திரர்களையும் ஆட்கொண்ட சிவன் பதிலுக்கு அவளது சர்ப்பங்களையே தனது மேனிக்கான அலங்கார ஆபரணங்களாக ஆக்கிக் கொண்டு அருள் பாலித்தார். தலையில் விஷத்தை உடைய சர்ப்பங்கள் கழுத்தில் விஷத்தை உடைய நீலகண்டனின் திருவாபரணங்களாயின. அவற்றை அழிக்கும் குணமுள்ள கருடன் மாலின் வாகனமானான். இது வரலாறு. ஆனால் இதன் உட்பொருளே வேறு. உலகில் அழிக்கும் தன்மை படைத்த அனைத்தும் சிவனை தஞ்சமடையும் பட்சத்தில் அவன் அருளால் நம்மை அழிக்காது நமக்கு ஆபரணமாகவும் ஆகிவிடக்கூடும். அதாவது நமக்கு பயன்படக்கூடியதாகிவிடும் என்பதே உட்பொருள். வைத்தியரையும் மற்ற 2 திருடர்களையும் பார்க்க கூடாத கோலத்துல பார்த்த தீக்ஷிதருக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தூக்கி வாரி போட்டது. காவலுக்கு போட்டிருந்த சென்ட்ரி போலீஸ்காரர்களையும் காணோம். இன்ஸ்பெக்டர் 4 பக்கமும் அவங்கள தேடினாரு. தீக்ஷிதரும் பட்டரும் வைத்தியரோட மயக்கத்தை தெளிய வைக்க முயற்சி செய்துட்டு இருந்தாங்க. ராஜ்நாராயண், ஷானவாஸ், கிருஷ்ணசுவாமி 3 பேரும் வெறிச்சு போய் அடுத்து நடக்கிற சம்பவங்களை பார்த்து அதிர்ச்சியில நின்னுட்டு இருந்தாங்க. வைத்தியரே, வைத்தியரே. ஆமா. என்னையா, என்ன இது கோலம்? என்ன ஆச்சு? சாமியா? சாமி, அந்த 2 திருட்டு பசங்களை எங்க ஓடி போயிட்டாங்களா? என்னையா சொல்றீர்? நீர் தானே உங்களுக்கு வைத்தியம் பார்த்தது. ஓடிட்டாங்களான்னு என்ன கேட்டா என்ன அர்த்தம்? சாமி, கொஞ்சம் முந்தி இங்க நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. திடீர்னு அவங்க 2 பேரும் நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டு ரொம்ப ரகலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட வியாதி முத்தி போச்சுன்னு தான் நினைச்சேன். அதான் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி ஒரு முடிவெடுக்கிறதுக்காக உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். இவர் இந்த பக்கம் நகர்ந்திருப்பாரு. அவ்வளவுதான், அவங்க அப்படியே என் மேல பாஞ்சு கடிச்சு கொதறிட்டு ஓடிட்டாங்க. சென்ட்ரி போலீஸும் அவங்கள துரத்திட்டு ஓடி இருக்காங்க. வைத்தியர் விளக்கி முடிக்கவும் சென்ட்ரி போலீஸ் 2 பேரும் மூச்சு இறைக்க திரும்பி வந்தாங்க. இன்ஸ்பெக்டர் குமாரவேல் அவங்கள பார்த்து, எங்கயா, எங்க அந்த 2 பேரும்? சார், ஓடி போயிட்டாங்க சார். அவங்க ஓடின வேகத்துக்கு எங்களால் ஓட முடியல. வெறி பிடிச்ச நாய் மாதிரி வேகமாக ஓடி போயிட்டாங்க சார். பக்கத்து சோளக்காட்டுக்குள்ளே பூந்து ஓடினவங்க தான் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியல சார். அவங்கள சுடுறதுக்கு என்னையா? துப்பாக்கி எதுக்கு கொடுத்துருக்கு? பூஜைக்கா? இல்லை சார், ஒரு நொடி கூட அவகாசம் கிடைக்கல. ஓடும்போது எங்கள் ரைஃபிள் வேற கீழே விழுந்துடுச்சு. அங்கே ஒரு கழுகு வேற கொத்த வந்துச்சு சார். அதான் ஓடி வந்துட்டோம். இப்போ உங்க கெரியரே கீழே விழ போகுது.
உங்களை சஸ்பெண்ட் பண்ண என்னையா பண்ணுவீங்க? சார் என்ன சார் இப்படி? இன்ஸ்பெக்டர் சார், கோபப்படாதே. இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். அவ எங்கேயும் போக மாட்டா, வந்துருவா. தைரியமா இருங்கோ. தீக்ஷிதர் சமாதானப்படுத்த பார்த்தார். வேற ஏன் துரத்தினதுன்னு அவங்க சொன்னதும் அவரை யோசிக்க வச்சது. இல்ல சாமி, இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் மேட்டர். கைதிங்க தப்பிச்சா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவளையும் கைதிகளா பார்க்கிறேள். அவ கைதிகள் கிடையாது, திருட வந்தவா. ஆனா திருட முடியல. இருந்தும் பகவான் அவளை தண்டிச்சுட்டார். விடுங்கோ. வீரியம் இவாளை தடுத்திருக்கான்னா அப்போ அதுல அர்த்தம் இருக்கு. அப்படி இல்ல சாமி, வெறிநாய் கடிச்சு ரேபிஸ்ங்கிற வியாதியோட சுத்துறவங்க யாரை கடிச்சாலும் கடிப்பட்டவங்களும் செத்தே போயிடுவாங்க. அது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? அதுக்காகவாச்சும் அவங்கள பிடிச்சே ஆகணும் சாமி. சரி, உங்க வேலையை நீங்க பாருங்கோ. இந்த 2 பேரையாவது பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்ம இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கும் போது அவ தங்களை மறந்து தூங்கிட்டு இருக்கா. பாத்தீங்களா? சாமி, அவங்க தூங்கல, மயக்கத்துல இருக்காங்க. நான் கொடுத்துருக்க மருந்து அப்படி. ஆனா அதை சாப்பிட்டு அந்த 2 பேரும் ஓடி போனதான் கொடுமை. எப்படின்னே தெரியல. வைத்தியர் கையும் காலும் அநியாயத்துக்கு நடுங்கிட்டு இருந்தது. ஆனா தீக்ஷிதர் முகத்துல ஒரு விதமான மர்ம புன்னகை. அது வரைக்கும் பேசாம நின்னு பாத்துட்டு இருந்த ராஜ் அந்த புன்னகையை பார்த்து கோவமானான். அவர் கிட்ட போய் மெதுவான குரல்ல, அடிக்கடி மர்ம சிரிப்பு சிரிக்கிறீங்க. இன்ஸ்பெக்டர் குமாரவேலோட கவலை ரொம்ப நியாயமானது சுவாமி. நாய்க்கடி மாதிரி ஒரு கொடுமையான விஷயமே உலகத்துல கிடையாதுங்க. இதுல நீங்க தினம் சோறு போடுற கழுகு வேற இந்த போலீஸ்காரங்களை தடுக்க பார்த்துருக்கு. கூட்டி கழிச்சா எனக்கு சந்தேகமா தாங்க இருக்கு. என்ன சொல்ற நீ? இல்ல, இதுவும் எதனா மாயாஜாலமா? இதை பத்தியும் அந்த ஏட்ல ஏதாவது குறிப்பு இருக்கணுமே. அவன் குரல்ல ஒரு கிண்டல், எப்பவும் போல. ரொம்ப சரியா சொன்ன. நிச்சயமா இந்த சம்பவம் பத்தியும் அதுல இருக்கு. தீக்ஷிதர் அசராம சொன்ன அந்த பதில் ராஜ் கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்தது. ஷானவாசும் கிருஷ்ணசுவாமியும் மயக்கத்துல கடந்த கடம்பனையும் ராஜரத்னத்தையும் பார்த்து தீவிர யோசனையில இருந்தாங்க. என்னன்னா, இந்த பசங்களை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமா தீக்ஷிதர், நாங்கள் சந்தேகப்பட்டு இவங்களை பார்க்க வந்தது நல்லதாக போச்சு. இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் மூவ் பண்ணுற அந்த 5X குரூப்க்கு தமிழ்நாட்டில் ஏஜென்ட் மாதிரி இருந்து வேலை பார்க்குறவங்க. கோவிலை திருட பிளான் போட்டு கொடுத்தா அதை கச்சிதமாக செஞ்சு முடிச்சு காசை வாங்கிக்கிட்டு போயிடுறவங்க தான் இவங்க. அப்போ இந்த 5X குரூப் தான் இவங்களை அனுப்பியிருக்கணும்னு சொல்கிறீங்களா? நிச்சயமா. அவங்க கண் முழிச்சா அந்த உண்மையை நான் வர வச்சிருவேன். ஷானவாஸ் பதிலை தொடர்ந்து தீக்ஷிதர் வைத்தியரை பார்த்தார். வைத்தியர் உடனே அவங்க பக்கத்தில் போய் ஒரு மூலிகையை கசக்கி அவங்க மூக்கில் விட்டார். முதல்ல ராஜரத்னம், அப்புறம் கடம்பன். 2 பேரும் கண் முழிச்சாங்க. கண்ணை கசக்கிக்கிட்டே 2 பேரும் ஷானவாஸையும் கிருஷ்ணசுவாமியும் பார்த்து ஷாக் ஆனாங்க. ஷானவாஸ் சிரிச்சிட்டு, என்ன ராஜரத்னம், என்ன தெரியுதா? நல்லா தெரியுதுங்க சாமி. மீனாட்சிபுரம் கோவில் கொள்ளையில எங்களை பிடிச்சப்போ அந்த சாமி சிலைங்களை பார்க்க வந்தது நீங்க தானே? பரவாயில்லையே, உனக்கு நல்ல ஞாபக சக்தி. எனக்கும் நல்ல ஞாபக சக்தி. ஆமா, இந்த ஊருக்கும் அதே மாதிரி திட்டத்தோட தான் வந்தியா? சாமி, தயவு செஞ்சு விலாவரியாலாம் கேட்காதீங்க. மொத்தத்துல திருட வந்தோம், இப்போ திருந்தி நிக்கிறோம். அப்ப இனி திருடவே மாட்ட? நிச்சயமா சாமி. நான் இங்க துரத்துனதை நினைச்சா இப்போ கூட நெஞ்சு அடைக்குதுங்க. இதை நான் நம்பணுமா? நம்புங்க சாமி, நான் சொல்றது சத்தியம். அது சரி, திருட வந்தோன்னு சொன்ன, ஆனா நீ அதுக்கு மேல விவரமா எதையும் சொல்ல மாட்டேன்றியே. ஐம் சாரி, உங்களை இங்க ஏவி விட்டது யாரு? அதுக்கு மேல உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ? எல்லாத்தையும் சொன்னா நல்லா இருக்கும். இல்ல சாமி, வேண்டாம். அது எங்க தொழில் தர்மம் இல்ல. திருட்டு தொழில கூட தர்மம் எல்லாம் இருக்கான்னு? இந்த தொழில தான் சாமி அது நிறையவே இருக்கு. இதுல இருக்கிற நாணயம் வேற எந்த தொழிலையும் கிடையாது. இவ்ளோ சொல்ற, ஆனா உன்னை அனுப்பினது யாருன்னு கேட்டா மட்டும் சொல்ல மாட்டேன்றியே. சாமி, சும்மா சொல்லு. நீ சொல்றதுல தான் மற்ற விக்கிரகங்களை நாங்க காப்பாற்ற முடியும். சாமி, சொன்னா கேளுங்க. நானும் எங்க கூட்டாளிகளும் இனி திருடவே மாட்டோம். இது சத்தியம். இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. அது உங்களுக்கும் நல்லதில்ல சாமி. எனக்கும் நல்லதில்லைனா மிரட்ரியா ராஜரத்னம்? உங்களுக்கு தெரியாததா சாமி, அந்த கூட்டம் தான் எந்த சண்டால வேலையும் ஈவு இறக்கமே இல்லாம செய்யுமே. அப்ப அவங்க 5X பார்ட்டி தான்னு சொல்லு சாமி. கம் ஆன், நான் இருக்கேன், இன்ஸ்பெக்டர் இருக்காரு, உனக்கு ஒரு ஆபத்தும் வராது. உன் கூட நாங்க இருக்கோம். யார் அது? ஷானவாஸ் விடாம நெருக்கினார். ராஜுக்கும் பயங்கர டென்ஷன். ஆனா ராஜரத்னமும் தீக்ஷிதரை பரிதாபமா பார்த்தான். ராஜரத்னத்தோட பதற்றமான பார்வை தீக்ஷிதர் பக்கம் போனதை ஷானவாஸ் துல்லியமா கவனிச்சிட்டாரு. தீக்ஷிதரை அவன் பார்வை என்னமோ செஞ்சது. தீக்ஷிதர் கோவத்துல அலறினார். என்ன, எதுக்கு அப்படி பார்க்குற? நீ பார்க்கறத பார்த்தா எனக்கு தான் ஏதோ தெரியுங்கிற மாதிரி இருக்கு. இல்ல சாமி, நான் உங்களை பார்த்ததுக்கு காரணமே வேற. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். நானா? என்ன சொல்ற நீ?
ஐயா கிட்டத்தட்ட எங்க நதி மூலம் ரிஷி மூலத்தை சரியா கண்டுபிடிச்சு நெருங்கிட்டாரு. நாங்க உண்மையை சொன்னா எங்களை ஏவி விட்டவங்க எங்களை கொன்னுடுவாங்க. சொல்லாட்டி போலீஸ் எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடும் சாமி. திருந்தாத திருநங்களாவே இருந்திருந்தா இந்த சமயத்துல எதையாவது சொல்லி குழப்பி தப்பிச்சு ஓட பார்த்திருப்போம். இப்ப திருந்திட்டோம். அந்த சாமியோட அருள் விளையாட்ட நேரிலையும் பார்த்துட்டோம். இனி செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரமா இந்த கோவில்லயே ஊழியம் பார்த்து இங்கேயே சாகணுங்கிறது தான் என் விருப்பம். அதுக்கு நீங்க தான் வழிகாட்டணும் சாமி. என்னப்பா நீ வழிகாட்ட? நான் யாரு? போய் அந்த சுவாமி காலிலேயே விழு. அதுக்கு முந்தி உன்னை ஏவி வீட்டு வாழை பத்தியும் சார்கிட்ட சொல்லிடலாம் சாமி. அவங்களும் கம்பியான வேண்டியவங்க தான். ஆனா நாங்க அதுக்கு பிறகு இந்த கோவில சுதந்திரமா ஊழியம் பார்க்க முடியாதே. ராஜரத்னம் சுத்தி வளைச்சு எங்க வரான்னு ஷானவாஸ்க்கு புரிஞ்சுது. ராஜுக்கோ சிரிப்பு வந்தது. தீக்ஷிதர் எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்காத மாதிரி முறைச்சார் அவனை. பின்ன நூத்துக்கணக்கான நாய்கள் துரத்தியே ஒன்றும் ஆகலையாம். அந்த ஈஸ்வரன் காப்பாத்திட்டானா. அவர் திருவிளையாடல நேர்லயும் பார்த்துட்டான்னு சொல்றான். அப்ப அவன் இருக்கான், உதவியும் செய்யறாங்கிறது ப்ரூவ் ஆகுது. ஆனா தன்னை ஏவி விட்டவங்க பேரை சொன்னா அந்த கோஷ்டி வந்து தங்களை கொண்டுடுவாங்களாம். என்னப்பா இது? நூத்துக்கணக்கான நாய்கள் கிட்ட இருந்தே காப்பாத்துற அந்த சிவன் இந்த திருட்டு கூட்டத்துக்கிட்ட இருந்தா காப்பாத்தாம போயிடுவான். ஒரு பக்கம் நம்பிக்கை, மறுபக்கம் அவநம்பிக்கை, நடுவுல குழப்பம். இதுதாங்க இன்னைக்கு பக்தியோட நிலைமை. அதுக்கு இவன் ஒரு உதாரணம். ராஜோட விரிவான பதில் ஷானவாச யோசிக்க வச்சது. அவனை நெருங்கி வந்து கையை நீட்டி வெல் செட். தேங்க்யூ சார். திடீர்னு ராஜரத்னத்துக்கிட்ட சட்டுன்னு ஒரு ஆவேசம். தம்பி, உங்க கேலி பேச்சு என் கண்ணை திறந்துருச்சுங்க. ஐயா கேட்டுக்கோங்க, நாங்க கூலிக்கு திருட்டு வேலை பார்க்குறவங்க தான். அப்படிதான் இந்த வேலையும் செஞ்சோம். எங்களை ஏவி விட்டவர் இப்போ உசுரோட இல்லை. அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம தர்மகர்த்தா தனிகாச்சலம் பிள்ளை தான். ராஜரத்னம் சொன்னது எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. பட்டரும் தீக்ஷிதரும் அனல்ல பட்ட வாழை இலை மாதிரி வாடி போனாங்க. நல்ல மனுஷன்னு நம்பிட்டு இருந்தோம். அது என்னமோ தெரியல, பல இடங்கள்ல ராட்சச புத்திக்காரா தான் கோவில் தர்மகத்தாவே வரா. அப்புறம் எங்க இருந்து மழை பெய்யும்? பட்டரோட புலம்பலுக்கு நடுவுல ஷானவாஸ் கிருஷ்ணசுவாமிய ஒரு பார்வை பார்த்தார். மிஸ்டர் ஷானவாஸ், இதை சீக்கிரட்டா பண்ண வேண்டிய என்கொயரி. நம்ம இங்கேயே டயத்தை வேஸ்ட் பண்றதா எப்படி? முதல்ல இந்த மரகத நடராஜரை எப்படி பாதுகாக்கலான்றத பத்தி பேசுவோம். கிருஷ்ணசுவாமி ஷானவாச பிரச்சனையோட மையத்துக்கு அவரோட கவனத்தை கொண்டு வந்தார். தீக்ஷிதரும் சொன்னதையே திருப்பி சொன்னார். அதான் சொல்லிட்டோமே, இது இந்த ஊரை விட்டு போகக்கூடாது, போகவும் விட மாட்டோம். இது இந்த ஊரோட பொக்கிஷம். ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல அந்த இடிஞ்ச கோயிலுக்கு போய் பார்த்துருவோமே. பேஷா, நீங்க தான் இவாளாண்டு என்கொயரியில் போயிட்டு. இன்ஸ்பெக்டர், இவங்களை ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. எந்த வினாடியும் இவங்களுக்கு எது வேணாலும் நடக்கலாம். அதே போல் இந்த நடராஜ விக்கிரகத்துக்கும் பாதுகாப்பு ரொம்ப அவசியம். பட்டர் உடனே, கவலைப்படாதே, இப்பவே இந்த கோவில் வாட்ச்மேன் கிட்ட சொன்னா ஒரு 100 பேரோட வந்து தர்ணா பண்ற மாதிரி இந்த விக்கிரகம் முன்னால வந்து உட்காந்துருவான். இது எப்போ 5X பார்ட்டிகளோட அசைன்மெண்ட் தெரிஞ்சு போச்சோ அப்போவே இதுக்கு அசாத்திய பாதுகாப்பு அவசியம்ங்கிறது தான் உண்மை. முதல்ல உங்கள் வாட்ச்மேன் கிட்ட சொல்லி 100 பேரோட வாங்க, அப்புறம் நாங்கள் கிளம்புறோம். ஷானவாஸ் தான் அதிக கவனத்தோடையும் பயத்தோடையும் இருக்காருன்னு அவர் பேச்சிலேயே தெரிஞ்சது. பட்டரும் தள்ளி நின்று கவனிச்சிட்டு இருந்த வாட்ச்மேன் வேணுவை பார்த்தார். தீக்ஷிதரும் அவனை உசுப்பி விட்டார். வேணு, ஓடி போய் நம்ம பசங்கள்லாம் கூட்டின்னு வா, இல்லைன்னா இங்க பாதுகாப்பு இல்லைன்னு நடராஜ விக்கிரகத்தை மியூசியத்துக்கு எடுத்து போயிடுவா. வேணு ஊர்ல கூட்டத்தை கூட்ட ஓடினா. பட்டரும் தீக்ஷிதரும் ஷானவாச பார்த்து, அப்போ நாம அதை இடிஞ்ச கோவிலுக்கு போவோமா? இருங்க, அந்த வாட்ச்மேன் ஆட்களோட வரட்டும். சந்தேகப்பட வேண்டாம், வந்துருவான் அவன். சந்தேகப்படணும் மிஸ்டர் தீக்ஷிதர், அதுதான் என் தொழில் தர்மமும் கூட. உங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியல. ஓலை சுவடி அருள்னு மட்டுமே நம்பிக்கிட்டு பேசுறீங்க. உங்களுக்கு 5X பார்ட்டிஸ் பத்தி தெரியாது. ஷானவாசுக்கு டென்ஷன் ஏறிக்கிட்டே போச்சு. ஆனா ராஜுக்கோ அவருடைய பேச்சு, அவருடைய நட உட பாவனை, அவருடைய சிந்தனை செயல்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்சு போய் அவரை ரசிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த ஊர்லயே அவனை பாராட்டி கை கொடுத்தவர் அவர் தானே. அவரோட போய் நெருங்கி நின்னான். சீரியஸ்னஸ் தெரிஞ்ச செகண்ட் உங்க டியூட்டியில் ஒரு டென்ஷன் ஏறிட்டதை பார்க்குறேங்க. ஐ அப்ரிஷியேட் யூ சார். தேங்க்யூ ராஜ். நீங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஏன் உயிருக்கா? ஆமாம், பி கேர்ஃபுல். நீங்கள் நீ தனியாக எங்கேயும் போகக்கூடாது. நான் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஸ்பெஷலாக ஒரு ஃபுட் நோட் போட்டு கொடுக்க போகிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த 5X பார்ட்டிகள் என்ன எதுக்கு குறி வைக்கணும்? உங்களால் தானே இந்த விக்ரம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. அஃப்கோர்ஸ். அதனால தான் சொல்கிறேன். ரொம்ப தற்செயலாக நான் கண்டுபிடிச்சது எப்படி பிரச்சனைக்குள்ள விஷயமா மாறும்? தற்செயல்னு நீங்கள் சொல்கிறது இந்த ஊர் நம்பலாம், நாங்கள் நம்பலாம், ஆனால் அவங்க நம்பணுமே. நீங்கள் ரொம்ப டூ மச்சாக யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நோ, நெவர். என் பேச்சை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணும். எதுக்குங்க இப்படி பயமுறுத்துறீங்க? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறத பார்த்து தீக்ஷிதர் அப்படியே அண்ணாந்து பார்த்து, ஈஸ்வரா, இந்த குழப்பத்துக்கு நடுவுல தாவணி முந்திய சுருட்டிக்கிட்டே சந்திரிகா, பாரதியோட தங்கச்சி, பட்டரை தேடிக்கிட்டு அங்க வந்தா. என்ன சந்திரிகா, எங்க வந்த? அப்பா, உங்களையும் அதான்
பிரியாணியும் அம்மா சாப்பிட வர சொன்னா. இத சொல்லத்தான் வந்தியா? ஆமா, எல்லாம் சூடா இருக்கான். செத்த வந்து சாப்பிட்டுட்டு போய் எந்த வேலையா இருந்தாலும் பாப்பேலாம். பொடி பைத்தியம், இங்க ஆளுக்கு பதற்றத்துல இருக்கோம், சாப்பாடு தான் பெருசாக்கும். நான் அப்புறமா வரேன்னு சொல்லு போ. பட்டரோட கோவமும் பதட்டமும் அவளுக்கு துளி கூட புரியல. அப்படி என்னப்பா இங்க பிரச்சனை? மண்ணாங்கட்டி போன்னு சொல்றேன்ல. வாட்ச்மேன் வேணுவும் ஒரு கூட்டத்தை திரட்டிட்டு வந்தான். ஒரு 20-25 பேர் கூடி வந்துட்டு இருந்தாங்க. சாமி, இப்போதைக்கு இவ்வளோ பேர் தான் இருக்கோம். எப்படி விஷயம் கேள்விப்பட்டு நம்ம ஊர் பசங்க விடியறதுக்குள்ள கோவிலுக்கு வந்துருவாங்க. சரி, ஓகே, நீங்களாம் அப்படியே கோயிலுக்கு போங்க. இந்த ஊரை சேராத யார் வந்தாலும் அவங்க கிட்ட எச்சரிக்கையா இருங்க. நாங்க அந்த இடிஞ்ச கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். ஷானவாஸ் வாட்ச்மேன் வேணுக்கு ஸ்ட்ரிக்டா கட்டளை போட்டுட்டு இடிந்த கோவிலுக்கு புறப்பட கால் எடுத்தார். அவர் கூட ராஜ், கிருஷ்ணசுவாமி, தீட்சிதர், பட்டர் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டாங்க. எப்பவோ தார் போட்டு பேந்து போயிருந்த ரோட்ல இவங்களோட ஊர்வல நட. வீட்டு வாசல்ல கூடி நின்று ஆண்களும் பெண்களும் குழந்தைங்களும் எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க. தெருவுல இருந்த ஒரு பிச்சைக்காரன் அவன் கூட பார்த்துட்டு இருந்தான். அழுக்கு வேட்டி, பல நாள் தாடியும் மீசையுமா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அவங்க எல்லாரும் தெரு முனைக்கு போய் மறையும் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தான். அப்படியே ஒதுங்கி ஒரு காலி திண்ணையில போய் உக்காந்தான். தன்னை யாரையும் பாக்குறாங்களான்னு நாலாப்புறமும் பார்வையை பார்த்துட்டு அவன் தோல்ல தொங்கிக்கிட்டு இருந்த அழுக்கு துணி மூட்டைக்குள்ள கையை விட்டான். கையை வெளியில எடுக்கும்போது கையில ஒரு செல்போன். போன்ல அவசரமா நம்பரை போட்டான். அந்த ஷானவாஸ் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். சாமி சிலைக்கு இப்ப ஊரே காவலா நிக்குது. எல்லாரும் இப்ப இடிஞ்ச கோவிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த அமெரிக்காக்கார பையன் கூட அவங்க கூடவே போய்கிட்டு இருக்கான். யாருக்கோ தகவல் கொடுத்துட்டு அவனும் இடிந்த கோவில்ல என்ன நடக்குதுன்னு கவனிக்க நடந்தான். ஈரேழு 14 புவனங்களில் நாம் வசிக்கும் பூமியின் வடிவமும் சரி, அதன் ஆற்றலும் சரி, ஒரு அதிதேர்ந்த படைப்பாளியின் அற்புத திட்டமிடலுடன் கூடியது. உருண்டை வடிவத்தை காற்றால் போர்த்தி உரிய வேகத்தில் சுழலவும் செய்து வெப்பம், நிழல், இருட்டு என்னும் மூன்றையும் சமனாக இந்த பூமியில் படும்படி செய்து அதனால் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் ஜீவிக்கவும் வழிவகை செய்து ஒரு பஞ்சபூத சாம்ராஜ்யத்தை இம்மி பிசையின்றி நிர்வகிப்பது என்பது மனிதர்களால் நினைத்து பார்க்கக்கூட முடியாத ஒன்றாகும். இந்த பூமியில் நீரும் நிலமும் கலந்தும் பிரிந்தும் கிடந்தாலும் பாரத பூமி மட்டும் இதில் விசேஷ அமைப்பை பெற்ற ஒன்றாகும். அதிலும் தென் பகுதி போல ஒரு சிறப்புடைய நிலப்பரப்பு இந்த பூமியில் வேறு எங்கும் இல்லை எனலாம். அதனாலேயே அதிபுத்தியோடு புவனங்களை படைத்த அந்த பரமன் தனது திருவிளையாடல்களுக்கு உகந்த இடமாய் தென்பகுதியை தேர்வு செய்தானோ என்னவோ. எந்த வகையில் இந்த பகுதி சிறப்பினை உடையது என்று சிந்தித்தால் உண்மை புலப்படும். வெம்மையும் குளுமையும் சமச்சீரோடு இருப்பது தென்பாகத்தில் தான். துளசி முதல் வில்வம் வரையிலான மூலிகைகள் அதிகம் பயிராவதும் இங்கேதான். அனைத்திற்கும் மேலான இங்குள்ள குமரியில் மட்டுமே ஒரு புள்ளியில் நின்று உதயத்தையும் அஸ்தமனத்தையும் காண முடியும். உலகில் வேறு எங்கும் இந்த ஆகாய விளக்கை இப்படி நகராமல் திரும்பாமல் காண இயலாது. அத்தகைய சிறப்பினை காலத்தால் பதிவு செய்ய வேண்டி இறைவன் பரமன் அருளிச் செய்த நிகழ்வு ஒன்று உண்டு. பங்குனி உத்திர நாளில் ஒரு சூட்சமமான திருவிளையாடலால் அன்னை உமையை பரமன் மணக்க விழைய, அதன் பொருட்டு இமயத்தில் குழுமிய தேவாதி தேவர்களால் வடபுலமாகிய தலைப்பாகம் அவிழ்ந்து கால்பாகமான தென்னகம் மேலேறியது. இவ்வேளையில் தானும் ஒரு சிவனடியாரான அகத்தியரும் ஒருவரே என்பதை உணர்த்தவும் அந்த ஏற்றத்தாழ்வை சரி செய்யவும் அகத்தியரை தென்முனையில் உள்ள பொதிகைக்கு பரமன் அனுப்பிட மீண்டும் சமநிலை ஏற்பட்டது. ஒரு பூமியின் நிலப்பரப்பு எங்காவது உயர்ந்து தாழுமா? அதை ஒரு மனிதர் வந்து சமன் செய்ய இயலுமா என்கிற லாஜிக்குகளை புறந்தள்ளி ஆழ்ந்து சிந்தித்தால் இதில் வேறு விதமான உண்மை விளங்கும். கோடி பேர் குவிந்தாலும் இமயத்திற்கு சிறப்பு வந்திடாது. ஒரே ஒருவர் மட்டுமே இருந்தாலும் தென்புலம் தாழ்ந்திடாது என்று உணர்த்துவதோடு தலை கணப்பது ஆபத்து, திருவடி கிடத்தலை சாலச் சிறந்தது என்பதையே இந்த புராண வரலாறு உணர்த்துகிறது. இந்த சத்தியத்தை உணர்த்திய சிவமே கல்யாண சுந்தரமாக திகழ்கிறது.